இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கைனெட்டிக் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லூனா இருக்குல்ல, அதோட எலக்ட்ரிக்கல் ஷோரூமை பார்த்துட்டு இருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில ஈஸ்வரி நகர், ஈஸ்வரி HDFC பேங்க் பக்கத்துல இருக்கு. எல்லாரும் வந்து பயன்படுத்திங்க. கைனெட்டிக் கிரீன் RVP ஏஜென்சிஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னாக்க பயங்கர ஆச்சரியமா இருக்கேன். அது என்னன்னாக்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி லூனா அப்படின்னு ஒரு வண்டி இருந்துச்சு, 50cc வண்டி. அதே காலகட்டத்தில் TVS 50, ஹீரோ மெஜஸ்டிக், சுவேகா அப்படின்ட்டு நிறைய 50cc வண்டி வந்துச்சு. இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு ஒரு 20 வயசு இளைஞர்களுக்கு யாருக்கு தெரியாது, எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து தெரியும். காரணம் என்னன்னாக்க, நானே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து TVS 50 சொந்தமாக வச்சுருந்தேன், லூனாவும் சொந்தமாக வச்சுருந்தேன். அந்த லூனாங்கிறது 50cc வண்டி. அழகாக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா, அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த காலகட்டம் தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னாக்க அந்த வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர், அதிகபட்சம் 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அப்படி ஒரு அருமையான வண்டி, 50cc வண்டி அது. நாங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு படிக்கும் போது, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா லூனா, TVS 50 இப்படி தான் நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இன்னைக்கு பறக்கிற மாதிரி KTM, ட்ரையம்ப்பு, அப்புறம் ஹோண்டா, மிடில் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த காலத்தில் ஒரு அருமையான வாகனம் எது அப்படின்னாக்க லூனா, அந்த மாதிரி விஷயங்கள். அதே லூனா இப்போ மறுபடியும் லான்ச் ஆகிருக்கு. அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டே. அது என்ன அப்படின்னாக்க, பெட்ரோலில் லான்ச் ஆகலை, எலக்ட்ரிக்கலில் லான்ச் ஆகிருக்கு. லூனான்னு பேர். அந்த லூனா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லூனா எப்படி இருந்துச்சோ அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த இதை மாற்றாம ஒரு எலக்ட்ரிக்கலில் வந்து கைனெட்டிக் கம்பெனி இருக்குல்ல, கைனெட்டிக்னு நீங்கள் வந்து பல ஆட்களுக்கு தெரியும். கைனெட்டிக் ஹோண்டான்னு முத இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 100cc ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் வந்து கைனெட்டிக் ஹோண்டா அப்படின்னு போட்டாங்க. அந்த கைனெட்டிக் ஹோண்டா வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ் மாடல் அது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த காலத்து இளைஞர்கள் காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கைனெட்டிக் ஹோண்டா அப்படிங்கிறத அந்த ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள், இல்லைன்னா மாமா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அந்த கைனெட்டிக் ஹோண்டாங்கிற கம்பெனி தான் இந்த லூனாவை எலக்ட்ரிக்கலை போட்டிருக்காங்க. அந்த லூனாவை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க பார்ப்போம். நண்பர்களே, அந்த லூனா அப்படிங்கிற அந்த கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இவர் தான். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் குரு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் மெக்கானிக் இன்ஜினியர். இப்போ இதில் வந்து நீங்கள் லூனால வந்து நீங்கள் தான் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கீங்க, ப்ளஸ் மெக்கானிசம் பண்ணிக்கிறீங்க, அப்படிதானே? பாருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இப்போ வந்து இந்த லூனா கம்பெனியில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாகவும், அதே சமயம் இந்த வண்டியோட சர்வீஸ், அந்த பேக்கப் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சாரை சந்திச்சால. நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுங்க. வணக்கம். தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டென்ட்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லூனா. நல்லா பாருங்க, நம்ம அந்த காலத்தில் எப்படி லூனா ஓட்டினோமோ அதே மாதிரி தான் அந்த வண்டி இருக்குது. இந்த லூனா வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த வண்டி வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னாக்க 80லேருந்து 90 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைமிங் என்ன அப்படின்னாக்க 2.5 மணி நேரம். வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் அந்த வண்டி ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 2.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் சிட்டி ஃபுல்லாக வந்து ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டி. லாங் போனீங்க அப்படின்னா அதிகபட்ச ஸ்பீடு இந்த வண்டிக்கு வந்து 55 தான். அதனால் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மொஃபட்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த சாவியை போட்டுட்டு இந்த 2 பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னாக்க அந்த வண்டியை வந்து ரன்னிங் மோடுக்கு மாறிடும். அப்புறம் இந்த வண்டியில் ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிடுவோம், கண்டென்ட் பேசிடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த 3 மோடில் வந்து ஃபர்ஸ்ட் மோடில் வச்சோம் அப்படின்னாக்க வண்டி 25 கிலோமீட்டருக்கு மேலே போகாது.
ஃபர்ஸ்ட் மோடு நீங்கள் என்னத்தை தான் திருவினாலும் 25 மேலே வண்டி போகவே போகாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க, இந்த ரெண்டாவது மோடு நடுவில் வச்ச ரெண்டாவது மோடுங்க நடுவில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுங்கிறது இப்படி, அப்புறம் ரெண்டாவது நடுவில், மூணாவது இப்படி வரும். ரெண்டாவது மோடில் வச்சுட்டு நீங்கள் வண்டியை ஆக்சிடென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகும், அதுக்கு மேலே போகாது. அப்புறம் மூணாவது வந்து நீங்கள் மூணாவது மோடில் வச்சுட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தாக்க இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து ஒரு 55, அந்த 55 வரைக்கும் இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீடு போகும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி, ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியில் என்ன அப்படின்னாக்க, இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து ஒன்று ஹப்பு மோட்டாரில் வரும். வீலில் வந்து ஹப் இருக்குது, அந்த ஹப்பில் தான் வண்டி டிரைவ் ஆகும். அதை விட்டோம் அப்படின்னாக்க பெல்ட் டிரைவில் வரும். இப்போ நான் வந்து நிறையா உங்கள்கிட்ட ஓலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஓலாவிலலாம் பெல்ட் டிரைவு, ஏத்தன்னு ஒரு வண்டி இருக்குது, அதில் பெல்ட் டிரைவு. ஆனால் இந்த வண்டியில் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, இது செயின் டிரைவு. இப்போ நம்ம வந்து சூப்பர் எக்ஸல்னு டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு டைரக்ட் காம்படிட்டர் இந்த லூனா. அதே மாதிரி இதுலேயும் செயின் டிரைவ். இந்த செயின் டிரைவை வந்து நீங்கள் சாதாரண எந்த மெக்கானிக்கிட்ட போயிட்டு நீங்கள் மாற்றினா கூட அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்க, இப்போ பெல்ட் டிரைவ் அப்படின்னாக்க அதை நம்மளாம் மாற்ற முடியாது, அந்த கம்பெனியில் போய் தான் நம்ம மாற்ற முடியும். ஆனால் இது செயின் ஸ்ப்ராக்கெட்டு செயினில் இருக்கனால நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட வேணால் கொடுத்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் செயினை மாற்றிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வண்டியை மெயினாக வந்து ஓட்டக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னாக்கா மல்லிகை கடை நாடாரு. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த ஊரில் வேணால் பாருங்களேன், மல்லிகை கடை நாடார் வந்து பின்னாடி வந்து கேரியர் இருக்கு. அந்த கேரியர்லாம் காமிக்கிறேன். இந்த கேரியர் தனியாக கழட்டலாம், இந்த சீட்டை தனியாக கழட்டலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த சீட்டை தனியாக கழட்டிக்கலாம். இந்த கேரியரும் இருக்குது, அந்த கேரியரை தூக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளே க்ளோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் பொருள்லாம் வச்சுக்கலாம். இதில் 2 பேர் வந்து சூப்பராக போகலாம். இங்கே பாருங்க, உட்காந்துக்கிட்டு காலை அப்படி வச்சுக்க வேண்டியதான், ரிலாக்ஸ்டாக. இப்படியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த இருக்க இங்கே 2 காலை தூக்கி வச்சுட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தா சிட்டிக்குள்ளே ஒரு 55 கிலோமீட்டர் வண்டி செமையாக போகும். பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் 2 பக்கம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்கில் இருக்க மாதிரி சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டே கொடுத்துருக்காங்க. பக்காவான மெட்டல் பிளேட்டு அது. இந்த சைடு ஒரு பிளேட்டு, அந்த சைடு ஒரு பிளேட்டு இருக்கிறனால பின்னாடி உட்காந்துருக்கா சூப்பராக அப்படியே ஈஸியாக ரிலாக்ஸ்டாக அவங்க உட்காந்து வரலாம். அது ஒன்று. அப்புறம் மெயின் இந்த வண்டி வந்து மேக்சிமம் எல்லாமே மெட்டல் பாடி. இங்கே பாருங்கள், இது மெட்டலு, இது மெட்டலு, இது பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்குங்கிறது வளையும், உடையாது. அதே மாதிரி நீங்கள் சூப்பர் எக்ஸலில் இருக்கிற மாதிரியே ஸ்போக்ஸ் வீல் தான். ரிம்மில் ஸ்போக்ஸ் வீலு, டியூப் டயரு தான் அதை போட்டிருக்காங்க, டியூப்லெஸ் போடலை. இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மல்லிகை கடை நாடார் யூஸ் பண்ணுவார், பால் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கோழி குஞ்சு வாத்தெல்லாம் பின்னாடி இப்போ ரீசெண்டாக பின்னாடி கட்டி வச்சு விற்றுக்கிட்டு நேராக சூப்பர் எக்ஸில் போயிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பன்னு எல்லாம் கடைக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மிக்சர் பாக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம் கேக்கெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு மளிகை கடையாக போயிட்டு ஒரு பாயோ ஒரு நாடாரோ பெரிய ஒரு பாக்ஸை வச்சு 4-5 பையன் மாட்டிக்கிட்டு போயிட்டு கடை பேக்கரி ஐட்டம் வந்து சப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி காய்கறி விற்கிறவங்களுக்கு, பால் போடுறவங்களுக்கு, பேப்பர் போடுறதுக்கு யார் சூப்பர் எக்ஸல் சிம்பிள் டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் யார் யூஸ் பண்ணாலோ அவங்க அத்தனை பேருமே இந்த வண்டியை அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அதில் பெட்ரோல் போடணும், இதில் பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே கிடையாது. வண்டி வந்து காசு செலவுலாம் ஓடும். அப்புறம் காசு செலவு இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், வண்டியோட சார்ஜிங். இந்த வண்டியை வீட்டில் நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செலவு எவ்வளோன்னா 7 ரூபாய். ஒரு நாளைக்கு 7 ரூபாய் செலவாகும், 2.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் 80லேருந்து 90 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். அடுத்து பேட்டரி. இதில் இருக்கிற வந்து லித்தியம் அயான் பேட்டரி, அதனால் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பேட்டரி பேக்கப்பை தனியாகவே எடுத்துடலாம். அதையும் நான் சொல்கிறேன். இந்த சீட்டு கீழே தான் அந்த பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரியை வந்து தனியாகவே நீங்கள் உருவிக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணும்னு க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிக்கிறேன். அந்த பேட்டரியை வீட்டில் போய் நீங்கள் சார்ஜ் போட முடியாது, ஆனால் பேட்டரியை எடுத்துக்கலாம்.
இப்போ எங்கேயாவது இன்கேஸ் வந்து உங்களுக்கு வண்டி வந்து பேட்டரி ரொம்ப டவுன் ஆகி போச்சு, சார்ஜ் பண்ணுறதுக்கு இடமே இல்லைன்னா பக்கத்தில் வந்து வேற ஒரு பேட்டரியை கொண்டு வர சொல்லிட்டு இந்த பேட்டரியை உருவிட்டு அந்த பேட்டரியை தூக்கி மாட்டலாம். அதுக்காகத்தான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த பேட்டரியை வீட்டில் கொண்டு போய் நம்ம வீட்டில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஹாலில் உட்காந்துட்டு சார்ஜ் பண்ண முடியாது. வண்டியில் வச்சு தான் சார்ஜ் போடணும். நல்ல ஹெவி மெட்டல். இங்கே பாருங்க, நல்லா செமையா. இங்கே பாருங்க, எல்லாமே மெட்டலுங்க இந்த வண்டியில். கண்ணாடி வந்து அந்த சூப்பர் எக்ஸல் வண்டியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி மெட்டலில் வந்து ஒரு அருமையான கண்ணாடி. இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, மெட்டலில் தான் இருக்குது. அப்புறம் ஹேண்டில் பார் மெட்டலில் இருக்குது. எல்லா வண்டியிலையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் சேஸை வந்து வெளியில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஓலாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏத்தராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இன்னொன்று இருக்குது பெஸ்ட் வண்டி பஜாஜில் வந்து சேட்டாக்குன்னு ஒரு வண்டி இருக்குது. அந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஸ் வெளியிலே தெரியாது. இந்த சேஸை சுற்றியும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி பாடி இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராகவே மெட்டல் சேஸ் தான் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சேஸ் லைன் வெளியிலே கொடுத்துட்டாங்க. இந்த ஈலூனால் வந்து இதோட சேஸ் வந்து வெளியிலே தெரியும். இது மெட்டல், பம்பர் மெட்டலு, ஃபுட்ரெஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க அவ்வளோ பிளாஸ்டிக்கும் வளையுமே தவிர உடையாது. எங்கேயா போய் குத்துனீங்கன்னா வளையும் உடஞ்சி போயிடாது, அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்ரெஸ்ட் மெட்டலு, அருமையான ஒரு ஷாக்கப்ஸு. நம்ம ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் வருது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுலையும் இந்த ஈலூனாவிலையும் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் வருது. ஃப்ரண்ட்லையும் வந்து நல்ல சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பாடி கவர், அருமையான பாடி கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கும் வளையுமே தவிர உடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அருமையான ஒரு ஸ்போக்ஸ் வீலு, ஒரு டயர். இது கிட்டத்தட்ட வந்து சூப்பர் எக்ஸல்னு அந்த வண்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்போக்ஸ் வீலு டயர் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் பழைய லூனா இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்லைட் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த காலத்தில் லூனா சொன்ன பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த லூனாவோட அந்த ஸ்டைல்லே வந்து அந்த ஹெட்லைட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஹெட்லைட் வந்து மெட்டலாது, இந்த ஹெட்லைட்டு மெட்டல் தான் இருக்குது. இந்த பல்பு வந்து எப்போதும் போல் மஞ்சள் கலரில் எரியும், யூஸ்வலாக இருக்குது. அந்த பல்பு சாதா பல்பு தான், எல்இடி அதெல்லாம் இல்லாமல் சாதா பல்பு கொடுத்துருக்காங்க, நீங்களே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட ஆக்சிடென்ட் வந்து பயங்கர ஸ்மூத்துங்க. ரொம்ப சில வண்டிகளை ஹார்டாக இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆக்சிடென்ட் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக போகுது. நாம் திடீர்னு பிரேக்கில் கையை வச்சிட்டோன்னா வண்டி அங்கேயே நின்றுடுது. அதில் வந்து இதில் ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, சென்சார் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சென்சார் என்ன பண்ணுதுன்னா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது யாராவது குறுக்க வந்துட்டாங்க, ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது நாயகி குறுக்க வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பதட்டத்தில் வந்து நீங்கள் பிரேக்கை பிடிச்சா கூட போயிட்டு இருக்க வண்டி டக்குன்னு அப்படியே நின்றுது. அந்த பேட்டரி பேக்கப்புக்கு இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கட் ஆகிற மாதிரி அப்படியே டக்குன்னு நின்றுது. மறுபடியும் பிரேக்கை விட்டு நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தா வண்டி யூஸ்வலாக போயிட்டுருக்கு. அதிகபட்சம் 55 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. அப்படிங்கிறனால நீங்கள் இதில் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஸ்பேஸ் தான். இது எல்லாமே வியாபாரம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுனால வியாபாரிகள் ரோட்டில் வந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை கலட்டலாம். இது எப்படி கலட்டினா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறமா காமிக்கிறேன். இதை கலட்டலாம். இது மளிகை கடை நாளாறு காலையில் மார்க்கெட்டில் போய் காய்கறிலேருந்து முக்கியமான பல சரக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றாருன்னா எல்லாத்துலேயும் சும்மா அப்படியே சுற்றிலும் மாட்டிக்கிட்டு வண்டியில் ஜம்முன்னு வந்துக்கிட்டு பாரு. இன்னொன்று மெயினான விஷயத்த வந்து நம்ம இப்போ பேசிடுவோம். இந்த வண்டி மொத்தம் 250 கிலோ வந்து இழுக்குங்க. ஒரு 60-70 கிலோ நம்ம வந்து கழிச்சா கூட ஒரு 200 கிலோ வெயிட்டை வந்து இந்த வண்டி இழுக்கும், கண்டிப்பாக இழுக்கும். நீங்கள் வந்து கடைசி பேட்டரியில் கடைசி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அந்த வெயிட்டை வந்து அது இழுக்கும். சிட்டியில் யூஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம், 2 மணி நேரத்தை ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னாக்கா ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் கொடுக்குது. அப்படின்னா சிட்டி யூஸுக்கு போதுமானது. எல்லா மளிகை கடை நாளாரும் காலையில் மார்க்கெட்டுக்கு போவார், திருப்பி மளிகை கடைக்கு வந்துடுவார், சாயங்காலம் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போவார், மளிகை கடைக்கு வந்துடுவார். பால்காரர் என்ன பண்ணுவார், காலையில் அப்படியே சிட்டிக்குள்ளே ரவுண்டு எல்லா வீட்லேயும் பாலை போட்டு திருப்பி வரட்டாலும் சாயங்காலம் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிப்பார். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டாக்க அவங்க வியாபாரத்தை முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.
டெய்லி நீங்கள் 100-110 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாக்க ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகுது. இந்த வண்டியில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறது 2 மணி நேரம், அந்த ஃபுல் சார்ஜுக்கு வெறும் 7 ரூபானா ஒரு மாதத்துக்கு வெறும் 333 ரூபா மட்டும்தான் செலவாகுது. நல்லா தெரிஞ்சுங்க, வெறும் 333 ரூபா செலவில் ஒரு மாதம் பூரா இந்த வண்டியை எந்த ஒரு செலவு இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு 80-90 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். இதோட மொத்த செலவு ஒரு மாதத்துக்கு 333 ரூபாய். சரி, இப்போ இந்த வண்டியோட விலை என்னன்னு கேட்பீங்க. இந்த வண்டியோட விலை நாங்கள் 89,750, கிட்டத்தட்ட 90,000 ரூபா. 90,000க்குள்ள ஒரு மொஃபட்டு டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் 100 சிசி இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலாக, அது கிட்டத்தட்ட அந்த டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 1 லட்சத்தை தாண்டி போச்சா, 1 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. நமக்கு ஒரு 90,000 விலையில மணியகன நாடாவிலேருந்து வியாபாரிகள் அத்தனை பேருக்கு ஒரு அருமையான ஒரு வண்டியை வந்து பைசா செலவு இல்லாமல் கைனட்டிக் கம்பெனி கொடுத்துருக்கு. லூனாங்கிற பேரில் நீங்கள் பழைய லூனாவை மறுபிறவை எடுத்து மறுபடியும் உருவாக்குற மாதிரி இருக்குது. நான்லாம் சின்ன பிள்ளையில அந்த லூனா ஓட்டினேன். இப்போ அதே லூனாவை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஹோண்டா ஆக்டிவா அந்த மாதிரி வண்டியில் ஒரு லாக் கொடுத்துருவா பார்த்தீங்களா, அதே மாதிரி லாக்கு இதில் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னாக்க, இது ஒரு வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். இது நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் விட்டுருங்க, இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் மளிகை கடை வியாபாரிகள் பால் சப்ளை பண்ணுறவங்கலாம் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னாக்க அது ரொம்ப ஹில்ஸாக இருக்கும். வண்டி வந்து ஒன்று இப்படி போகும், இல்லை இப்படி இறங்கும். அந்த நேரங்களில் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் பால் ஊற்ற போகிறாரு அப்படின்னாக்க வண்டி அப்படியே நிப்பாட்டி போனால் இறங்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து ஹோண்டா ஆக்டிவா அந்த மாதிரி வண்டிகள் உள்ள மாதிரி இந்த பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு லிவரை இழுத்துற வச்சுங்க, இழுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரேக் லாக் ஆகிருக்கே பாருங்க, வண்டி முண்டாது. மறுபடியும் பிரேக்கை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். இந்த பாருங்க, நல்லா பிரேக்கை பிடிச்சி இந்த வரைக்கும் பாருங்க, நல்லா மேலே தூக்கிட்டு விட்டுறணும். வண்டி லாக்கு இங்கே பாருங்கண்ணா, லாக் ஆகிடுச்சு பாருங்க. மறுபடியும் பிரேக்கை பிடிச்சாக்க அது ரிலீஸ் ஆயிரும். இப்போ வண்டி மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு குட்டி டிஸ்பிளே, ஒரு சூப்பர் ஹேண்டில் பாரு, ரிலாக்ஸ்டாக ஓட்டக்கூடிய 2 ஃபுட் ரெஸ்ட்டு, பின்னாடி ஒருத்தவங்க வந்து மனைவியோ குழந்தைகளோ எல்லாருமே உட்காந்து போகிறதுக்கு ஒரு அழகான சீட்டு. அந்த சீட்டை தேவைப்பட்டு அந்த சீட்டை கழட்டிக்கலாம். அந்த சீட்டுக்கு கீழே உள்ள அந்த கேரியரை வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு கீழே வந்து நம்ம பொருள்லாம் வச்சுக்கலாம். அந்த கேரியருக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். அந்த கேரியருக்கு மேலே வந்து கூடையை கட்டிக்கலாம், 2 பால் கேனை மாட்டிக்கலாம். இல்லை கோழி குஞ்சு விற்கிறவர் அவ்வளோ பெரிய கூடையை வச்சுக்கிட்டு போய்க்கலாம். அப்புறம் பாத்திரம் விற்கிற ஒரு கூடையை கட்டிக்கலாம். மளிகை கடை நாடார் வந்து என்னென்னத்தையும் வச்சுக்கிட்டு கொண்டு போகலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் நான் நிறையா சொல்லலாம். அந்த கேரியரையும் தூக்கிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து மணி பர்ஸையோ, லாங்கு போகும்போது கூலிங் கிளாஸ், மணி பர்ஸு, இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாத்தையுமே கீழே வச்சுக்கலாம். வந்து இந்த வண்டியோட க்ளோஸ்அப் ஷாட்ஸை பார்த்துருவோம். இருக்குது லூனா கைனட்டிக் கிரீன். கைனட்டிக் கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லூனா போட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஃப்ரண்ட் வியூ கிட்டத்தட்ட அந்த டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் மாதிரியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகான ஹெட்லைட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சைடில் இண்டிகேட்டர்ஸ், அப்படியே கீழே பம்பரு, அப்படியே ஒரு டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் வந்து மெட்டலில் வந்து ஒரு பம்பரு, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக வந்து ஒரு ஸ்போக்ஸ் வீலு, டியூபு, டயரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து இதோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து இப்போ நான் ஆன் பண்ண சொல்கிறேன். அப்படியே அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து உங்கள் லோகோ, கைனட்டிக் அதெல்லாம் வந்து 2 பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா வண்டி ஓடுற கண்டிஷன் பதில் அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சூப்பராக வந்து ஒரு சைடு மிரர், அதே தான் உங்களுக்கு மெட்டலில் வந்து ஒரு சைடு மிரர் வந்துட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்கு சைடு இந்த எப்போதும் புல்லட்டுக்கு வர மாதிரி இந்த வண்டியோட 4 கிளாக் வந்து சைட்லேயே வந்தது ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக்கு முன்னாடி, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து உங்கள் பொருளை வச்சுக்கிறதுக்கு, ட்ரேயை வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறதுக்கு ஸ்பிளிட் சீட்டு மாதிரி இங்கே பாருங்க, ஒரு மொஃபட்டில் ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு வண்டியில் வந்து அழகாக 2 ஸ்பிளிட் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தாராளமாக ஒருத்தர் உட்காந்து போகிறதுக்கான ஒரு சீட்டும்,
பின்னாடி வந்து உட்காந்து போகிறவங்களுக்கு ஒரு சீட்டு, இந்த பின்னாடி ஒரு சீட்டை கலட்டிக்கலாம். அந்த சீட்டு கீழே ஒரு கேரியர் இருக்குது, அந்த கேரியரை தூக்கிக்கிட்டு அதுக்கு கீழே பொருளை வச்சுக்கலாம். அதை அடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்க இறுக்கி பிடிச்சதுக்கு பக்காவாக ஒரு கிரிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த கிரிப்பை வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி ஓட்டுறவங்களுக்கான அந்த ஃபுட்ரெஸ்ட் பேட்ஜிங். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பேக் வீலுக்கு வந்துடுறோம். இந்த பேக் வீலில் வந்து ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு பேக்லையும் அதே மாதிரி ஒரு வீலை கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பல்சர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்சர் பைக்கில் வந்து எப்போதுமே பின்னாடி வந்து அந்த வீலுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஒரு சேருகிற அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கூப்பை வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம். இந்த பாருங்க, இது வந்து மெட்டல் ஃப்ரேமு, 2 மெட்டல் ஃப்ரேமு, அதில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குனாக்கா இந்த சேருகிற அடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. காஸ்ட்லி பைக்கில் வர்ற மாதிரி இந்த மொபட்டில் நான் வெஹிக்கிளில் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் இப்போ தான் இதை முத பார்க்குறேன். அதுவும் ஒரு நல்லா இருக்குது, பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து நம்ம வண்டியோட பேக் பொசிஷனை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து அதே மாதிரி வந்து கைனட்டிக் க்ரீன் அப்படின்னு ஒரு பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லூனாங்கிற பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக்கில் பார்க்கும்போது இங்கே பாருங்க, அழகாக வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டேஞ்சர் லைட்டில் சும்மா அம்சமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக் பொசிஷன் வந்து இந்த வண்டியில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வண்டியை லாங் ஷாட்டில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் பொசிஷனில் பார்க்குறதுக்கு இந்த வண்டியோட சைடு பொசிஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ லூனாவோட ஃப்ரண்ட் பொசிஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் லூனாவோட இந்த சைடு பொசிஷனை பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து லேடிஸ் உட்காரும் போது அந்த சாரி எல்லாம் உள்ளே போயிடாமல் இருக்க ஒரு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து கால் வைக்கிறதுக்கு, பின்னாடி உட்காந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு மெட்டல் ஃபுட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. சென்டர் ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு, ஃப்ரண்ட்டு ஃபுட்ரெஸ்ட் நல்லா இருக்குது. இந்த வண்டியில் வந்து 2மே வந்து ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் பிரேக் கிடையாது. 2மே ட்ரம் பிரேக் தான். யூஸ்வல் பேட்டரி இருக்குது. இந்த சொல்ல தம்பி, இந்த இடத்துல பேட்டரி இருக்குது. இப்போ அந்த சீட்டை தூக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டு கீழே வந்து பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி ரிமூவ் பண்ண இப்போ பார்த்துருவோம். அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. அந்த ரெட் கலர் இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்குனாக்க அந்த கனெக்டிவிட்டி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பேட்டரியை உருவி மேலே வச்சிடலாம். இது எதுக்குனாக்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிலலாம் சார்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இந்த உங்களுக்கு இன்கேஸ் வந்து போகிற வழியில் வந்து பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அப்படியே கழட்டிட்டு வேறு பேட்டரி போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இப்போ மறுபடியும் மாட்டுங்க. இந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கிலோ வருது. லித்தியம் அயான் பேட்டரி இது. இந்த பேட்டரியோட வேல்யூ எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 to 40,000 வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே வச்சுட்டு அந்த ரெட் கலர் உள்ள லாக் பண்ணிட்டோம்னா வண்டி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கான 2 ரோல் இருக்குது பாருங்கள். அந்த அவர் கல்ட்ராரில் அவர் எக்ஸிக்யூட்டிவ் கல்ட்ரார் பாருங்கள். அந்த 2 ரோலை வந்து திரும்பி கழட்டிட்டோம் அப்படின்னாக்க பேக் சீட்டு வந்து அப்படியே தூக்கிடலாம். இதாக இருக்கு பேக்கு வந்து பேக் சீட்டை அப்படியே தூக்கிடலாம். இது முதல் இதை பார்த்துருவோம். பேக் சீட்டை வந்து தூக்கிடலாம். தூக்குறதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பொருள்லாம் வச்சுக்கலாம். இந்த பேக் செட்டு கீழே வந்து மொபைலை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜை கொடுத்துருக்காங்க. மொபைலை சார்ஜ் போட்டுருக்காங்க. ரன்னிங்லேயே வந்து நீங்கள் மொபைலை சார்ஜ் போட்டு அந்த சீட்டு கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து ரன்னிங்கில் போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குது. தூக்கிட்டோமா, தூக்குறதுக்கு அப்புறம் நீங்கள் க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க. இப்போ வந்து இந்த சீட்டை கழட்ட போகிறோம். அதுக்கு என்னன்னாக்க ஒரு 3 லாக் இருக்குது. இந்த பாருங்க, அதில் ஒரு லாக் இருக்குது, கீழே ஒரு லாக் இருக்குது, மேலே ஒரு லாக் இருக்குது. இந்த 3 லாக்கையும் கழட்டிட்டோம்னா கரெக்டாக அந்த சீட்டை தூக்கிடலாம். அவ்வளோதான். அந்த சீட்டை அவர் கையில் வச்சிருக்கா பாருங்க. சீட்டை தூக்கிடலாம். தூக்கிட்டாக்க இங்கே ஒரு பக்கா கேரியர் உங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ இந்த ஹேண்டு கிரிப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹேண்டு கிரிப்பு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கம்பெனியில் அவங்களே கழட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பெரிய கூடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே அழகா வந்து இங்கே பாருங்க, சீட்டை வந்து அது மேலே வச்சுட்டு கீழே ஒரு 3 ஸ்க்ரூவை போட்டுறாரு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த கேரியரில் வந்து நீங்கள் ஜாமானை வச்சிங்க அப்படின்னாக்க அந்த கேரியரில் வந்து நீங்கள் கயிறு போட்டு கட்டிக்கிறதுக்கு இதிலே வந்து 4 ஹோக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்களே வந்து அந்த சைடு 2 அந்த சைடு கொடுத்துருக்காங்க, அந்த சைடு 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் பொருளை வச்சு கட்டிக்கிட்டு போயிடலாம். நம்ம இந்த லூனாவை ஓட்ட போகிறோம். சாவியை போட்டோம். சாவியை போட்டு 2 பிரேக்கையும் இறுக்கி பிடிச்சா அப்படின்னா வண்டி வந்து ரன்னிங் மோடுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, வண்டி மூவ் ஆகுது. இப்போ நம்ம வண்டியை ஃபர்ஸ்ட் மோடில் வச்சு ஓட்டி பார்ப்போம்.
இப்போ நம்ம வந்து வண்டியை ஃபர்ஸ்ட் மோடில் ஓட்டினோம், அதில் வந்து ஒரு 25 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் செகண்ட் மோடு மாற்றுறதுக்கு இதை காமிக்கலேன், இதை க்ளோஸ்அப்ஸ் காட்டு காமிங்க. இப்போ வந்து இதாங்க மோடு, இந்த மோடை தான் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து செகண்ட் மோடு மாற்றினேன். செகண்ட் மோடு வந்து நடுவில் வச்சு ஓட்டினோம்னா 35 போகும், அதையும் பார்த்துருவோம். வண்டி சும்மா சூப்பராக இருக்கு. 55 தான் போகும் ஸ்பீடு, ஆனால் வண்டி அப்படியே சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு. ஒரு 90,000க்கு எல்லா வியாபாரிகளுக்கும் அருமையான ஒரு வண்டிங்க. இப்போ நம்ம வந்து 2வது மோடில் வச்சு ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி காமிச்சோம். இப்போ அடுத்து 3வது மோடை மாற்ற போகிறோம். அதே சேம் தான். இந்த 3வது மோடை மாற்றிட்டோம்னா இப்போ நம்ம ஓட்டினோம்னா ஸ்பீடு வந்து ஒரு 55 வரைக்கும் போகும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீடை கொஞ்சம் நான் ஓட்டி காமிக்கிறேன். அந்த 3வது மோடு வந்து 55ல் செம பிக்கப்பு. இப்போ நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டோட நான் வந்து 3rd மோடில் வச்சு தான் ஓட்டுவேன். எனக்கு 55 கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க, நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே. ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ், மேரேஜுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க இந்த வண்டியை வந்து ஒரு தடவை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்து இந்த வண்டியோட ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். காரணம் என்னென்னா, நம்மளை மாதிரி ஃபோட்டோகிராஃபருக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சைடு ஸ்டாண்டு போட்டுக்கிறோம், சென்டர் ஸ்டாண்டு இருக்குது. நம்ம முதல்ல சைடு ஸ்டாண்டு போட்டோம். இதில் சைடு ஸ்டாண்டு, இது சைடு ஸ்டாண்டு போட்டுக்கிறோம். சென்டர் ஸ்டாண்டு இருக்குது, இந்த வரைக்கும் இது சென்டர் ஸ்டாண்டு இருக்குது இந்த வண்டியில். இதில் வந்து நண்பர்களை நல்லா தெரிஞ்சுங்க, இது 2 ஹூக்கு கொடுத்துருக்காங்க, 2 ஹூக்கு. இப்போ என்னன்னா, நம்ம வந்து வீடியோ கேமரா, அப்புறம் ட்ரைபாட் வச்சுருப்போம், அப்புறம் ஸ்டில் கேமரா வச்சுருப்போம், கொடை லைட்டு வச்சுருப்போம். ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ நான் பேசுகிறது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவான்னா, ஒரு வீடியோ கேமராமேனே ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போவார் கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க, ஃபோட்டோ எடுக்க. 2 பேர் போவாங்க. ஸோ 2 பேர் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்க, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரா, அது ஓகே. இப்போ அவங்க 2 வீடியோ கேமரா பேக் ஒன்று, ஸ்டில் கேமரா பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. 2 பேர் நல்ல பெரிய பேக்காக இருக்கான். சிம்பிள். என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ கேமரா பேக்கை முதல் இங்கே வச்சுருங்க. அடுத்து ஸ்டில் கேமரா பேக்கை அது மேலே படுக்க போட்டுருங்க. இப்போ உட்காந்து ஓட்டுறவர் இந்த 2 பேக்குக்கு நடுவில் காலை வச்சு அணைச்சிக்கிட்டார் அப்படின்னா பேக்கை கீழே விழுகாதா, அது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஃபோட்டோகிராஃபர் 2 லைட் வச்சுருப்பாரு, வீடியோ கேமராமேன் 2 லைட் வச்சிருப்பாரு. நீங்க ரொம்ப சிம்பிள். என்ன பண்றீங்க, இந்த இருக்குல்ல ஹூக்கு, இந்த ஹூக்கில் வந்து பெல்ட் விற்கிது பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டை வச்சு நீங்க முதல்ல ட்ரைபாட் இருக்கு, அந்த லைட்டை விட்டுருங்க. ட்ரைபாட் பெருசாக வச்சிருப்போம். ஃபோட்டோகிராஃபரு ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு வச்சிருப்பாரு, வீடியோ கேமராமேனும் ஒரு ஸ்டாண்டு கொண்டு வருவாரு. அது பயங்கர வெயிட்டாக இருக்கு, அதையும் தூக்கிட்டு போனோம். என்ன பண்றீங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுல வந்து ஒரு பக்கத்தை வச்சு இங்க வந்து நம்ம பெல்ட் வச்சு கட்டிடுறோம். சைடில், இந்த சைடில் அப்படியே வச்சு பின்னாடி வந்து இங்கே வந்துடும். பின்னாடி இங்கே வச்சு இங்கே வந்து ஒரு பெல்ட்டை வச்சு அப்படியே தூக்கி இந்த சீட்டையும் கழட்டலாம்னு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, அந்த சீட்டை கழட்டிட்டு இந்த பெல்ட்டை வச்சு கட்டிடலாம். இதில் ஏதோ ஒன்று பண்ணி கூட இந்த பெல்ட்டில் வந்து கட்டினா இங்கே நிற்கும். ஃபோட்டோகிராஃபர் வண்டி ஓட்டினாலும் வீடியோ பின்னாடி உட்காந்துக்கிறாரா, இதே மாதிரி அந்த ட்ரைபேடோட எண்டு இங்கே வச்சு இங்கே ஒருத்தர் பெல்ட்டை வச்சு கட்டிட்டோம்னா, இங்கே பாருங்க நம்ம உட்காந்துடுறோம். இங்கே வீடியோ கேமரா பேக்கும் ஃபோட்டோகிராஃபர் பேக்கும் இருக்குது. நம்ம காலுக்கு சைடில் இந்த ஸ்டாண்டு இருக்கும். நம்ம அப்படியே காலை வச்சுக்கிட்டு கியர் போட்டால் தான் கஷ்டப்பட, கியரை போடணும், காலில் பிரேக் அடிக்கணும்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு தான் கஷ்டம். நமக்கு தான் கையில் பிரேக் வந்துடுது, கியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கால் 2 வச்சுக்கிட்டு கொஞ்சம் அகட்டி கூட வச்சுக்கலாம், எது வேணா பண்ணுங்க. அகட்டியும் வச்சுக்கலாம், காலை தூக்கிட்டும் ஓட்டலாம், இல்லை இங்கே வச்சு கூட ஓட்டலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அதனால ட்ரைபாடை 2யுமே இங்கே கட்டிடலாம்.
சூப்பரான வண்டிங்க. போட்டோகிராஃபருக்கும் வீடியோகிராஃபருக்கும் மல்லிகை கடைக்கார ஆளுகளுக்கும் காய்கறி விற்கிற ஆளுகளுக்கும் புற விற்கிற ஆளுக்கும் பண்ணு விற்கிற ஆளுக்கும் அப்புறம் பால்கார வியாபாரிக்கு மட்டும் இந்த வண்டி வந்து நான் சொல்ல வரல. போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸுக்கும் ஒரு சூப்பர் வண்டி. சிட்டிக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு ஒரு வீடியோ போட்டு எடுக்க வரீங்க அப்படின்னா நமக்கு 10 காசு பெட்ரோல் காசு செலவு கிடையாது. அது மிச்சம். எக்ஸ்போசிங் போகிறோம் பார்த்தீங்களா? நான் என்னடா எக்ஸ்போசிங் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், பக்கா வீடியோ கேமராமேனு. நம்ம எக்ஸ்போசிங் போகிறோம்ல, அப்போ பெட்ரோலுக்கு 10 காசு தர மாட்டாங்க. லோக்கல் தானங்க, உங்களுக்கு என்ன பெட்ரோலுக்கு காசும்பாங்க. பரவாயில்ல, நமக்கு இந்த வண்டியை வீட்டில் சார்ஜ் போட்டோம்னா வெறும் 7 ரூபா தான் செலவு. வீட்டில் சார்ஜ் போட்டோமா, வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. நீங்கள் மெட்ரா சிட்டிக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் கூட நீங்கள் சுற்றலாம். அதனால 7 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் 150 200 கிலோ எக்யூப்மெண்ட்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம். 90,000க்கு இப்படி ஒரு வண்டி. இதே வண்டியை நீங்கள் ஏர்டெல்லில் பண்ண முடியுமா? ஓலாவில் பண்ண முடியுமா? இதில் பண்ண முடியுமா? செட்டாக்கில் முடியாது. பேக்கை வச்சுக்கலாம். இவ்வளோ அகலம் வருமா? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த அகலங்கிறது நல்ல அகலங்க. இது நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக செம அகலம். இதில் வந்து நீங்கள் வீடியோ கேமரா பேக்கு பக்கா வைக்கிறோம். அதுக்கு மேலே ஃபோட்டோகிராஃபர் பேக்கு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஹூக்கு வேற கொடுத்துட்டாங்க, இடிக்காது. ஸ்டாண்டை சைடில் கட்டிடுறோம். சைடில் கட்டிட்டு 2 பேர் ஜம்முன்னு உட்காந்துட்டு போகிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணிக்கலாம். வீடியோ கேமரா பேக்கை மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபர் வீடியோ கேமரா வண்டி ஓட்டினா ஃபோட்டோகிராஃபர் ஷோல்டரை ஒரு பேக்கை மட்டும் பின்னாடி உட்காந்துக்கலாம். ஸ்டாண்டு 2 சைடு இங்கே கட்டிடுறோம். லைட்டு பேக் இருக்குல்ல, லைட்டு பேக்கை இது மேலே தூக்கி வச்சிடலாம். 2 லைட்டு பேக் இருக்குன்னு வச்சுங்களேன். 2 லைட்டு பேக்கையும் முதல்ல வச்சுட்டு அது மேலே வீடியோ கேமரா பேக்கை வச்சுட்டா இது வேலை முடிஞ்சு. ஃபோட்டோகிராஃபர் ஷோல்டரில் ஒரு பேக்கை மாட்டி பின்னாடி உட்காந்துக்குவாரு. 2 ஸ்டாண்டையும் இந்த சைடு ஒரு ஸ்டாண்டு, அந்த சைடு ஒரு ஸ்டாண்டு கட்டிக்குங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. இது திருப்பும் போது இடிக்காது. இந்த எண்டில் தான் கட்டுறோம், இடிக்காது. இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இங்கே வருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இதை க்ளோஸ் அப் ஷாட் காமிக்க தம்பி. வண்டியை திருப்பும் போது இதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவ்வளோ இடம் இருக்கு. இந்த இவ்வளோ இடம் இருக்கனால அப்படியே லாங் சார் நான் பேசுகிறேன் காமிங்க. இதுக்குள்ள முடிஞ்சது இவ்வளோ இடம் இருக்கு. அதனால நீங்க ஸ்டாண்டை கட்டினாக்க நம்ம திருப்பும் போது இடிக்குமானா கண்டிப்பா இடிக்காது. ஆனா கயிறு போட்டு கட்டாதீங்க. எலாஸ்டிக் ரோப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோப்பை வச்சு கட்டுங்க, உங்களுக்கு பெஸ்ட். நானா இருந்து அப்படிதான் பண்ணுவேன். ஸ்டாண்டை இங்கே கட்டிடும். ஒரு ஸ்டாண்டை முடிஞ்சா 2 ஸ்டாண்டை இங்கேயே கட்டிடுறது. இல்லைன்னா இதுல ஒன்று அதில் ஒன்று கட்டிட்டு உட்காந்துருது. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கலாம். பேக்கு லைட் பாக்ஸை வச்சுக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். பயங்கர ஜாலியாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான்லாம் வந்து செல்ஃபி ஸ்பின்னர் வச்சுருக்கேன். நான் கார் யூஸ் பண்ணுறேன். அந்த செல்ஃபி ஸ்பின்னர் வந்து நம்ம வந்து கல்யாண மண்டபத்தில் போய் செல்ஃபி ஸ்பின்னர்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் புதுசாக கல்யாண மண்டபத்தை பார்ப்பேன். ரவுண்டாக ஒரு மிஷின் இருக்கேன், அதில் ஒரு கை இருக்கும். நம்ம ஏறி நடுவில் நின்னோம்னா அதில் செல் பண்ண மாட்டோம்னா நம்ம சுற்றி வீடியோ எடுக்கும். அது பேர் செல்ஃபி ஸ்பின்னரு. அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு நான் கார்லாம் கொண்டு போயிட்டுருக்கேன். பின்னாடி காரில் வச்சுட்டு காருக்கு ஒரு 1000 ரூபா பெட்ரோல் சார்ஜ் வாங்கிட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ அகலம் வருங்க செல்ஃபி ஸ்பின்னர். ஒரு 30-40 கிலோ வரும். அது அகலம் இவ்வளோ பெருசு வரும். இப்போ இந்த ஸ்பின்னர் இருக்குல்ல, 360 செல்ஃபி பூத் ஸ்பின்னரு, நான் என்ன பண்ணுவேன், பெரிய பேக் அது டயா. இப்போ நான் சிங்கிளாக போகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு நல்லா தள்ளி இப்படி உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய பேக்கை தூக்கி நடுவில் வச்சிருவேன். நடுவில் வச்சா கிட்டத்தட்ட அந்த பேக் இந்த ஹைட்டுக்கு வந்துடும். என்னால் இந்த ஹேண்டில் இப்போ நல்லா ஹைட்டாக இருக்கனால என்னால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இதில் காலை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா இது இங்கே அகலமாக இருக்கனால நம்ம இங்கே காலை வைக்க முடியாது. அதை எடுத்துகிட்டு போகும்போது ஏன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். இதை நடுவில் வச்சுட்டு இங்கே பாருங்க, ரன்னிங்கில் இங்கே காலை வச்சுங்க. இந்த ஃபுட்ரஸை காலை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி உட்காரும்போது உங்கள் 2 கையும் இந்த மேலே உள்ளதை அணைச்சி பிடிச்சிக்கும். கீழே உருண்டு ஓடாது. அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் தானே, அப்படியே ஜில்லுன்னு நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். 10,000 ரூபா செலவு பண்ணி காரில் கொண்டு போக வேண்டிய ஒரு சமாச்சாரத்தை 7 ரூபா செலவில் ஒரு 90,000 எலக்ட்ரிக்கல் வண்டியில் கொண்டு போயிடலாம். ஃபோட்டோகிராஃபர் நண்பர்களே, இந்த ஐடியா பயன்படுத்திக்கிங்க. ஈலுவனாவை போய் பாருங்க, எல்லாரும் வாங்குங்க. நம்மளை மாதிரி புகைப்பட கலைஞர்களுக்கு
அருமையாக சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி. நன்றி, வணக்கம். எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசி 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 தொண்டை தண்ணி வற்றி போய் தண்ணி வேற குடிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வண்டிக்கு சார்ஜ் போடுற இடம் எங்கே அப்படின்ட்டு நம்ம சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். இந்த இருக்கு பாருங்க, இதை தூக்கிட்டு இதில் சார்ஜ் போட்ட வேண்டியதான். கொஞ்சம் ஒயிடு போயிருங்க. இதை தூக்கிட்டு இதில் சார்ஜை போட்டுக்க வேண்டியதான். சார்ஜர் கொடுத்துருவாங்க. இதில் சார்ஜர் போட்டு இது வந்து இந்த சார்ஜருக்கான லாக்கு, இது சும்மா டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக சார்ஜருக்கு லாக்கு கொடுத்துருக்காங்க. இதை சும்மா அப்படி தூக்கிக்கிட்டு இதில் சார்ஜை போட்டுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து ஒயரை கொண்டு வந்து கீழே ப்ளக் பாயிண்ட் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கனாக்க 90 கிலோமீட்டர் இந்த வண்டியை ஓட்டலாம். நம்மளை மாதிரி போட்டோகிராஃபர்ஸுக்கும் நிறைய வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த கைனெட்டிக் லூனா பயன்படுத்திங்க. மெயினாக புகைப்பட கலைஞர்களும் வீடியோ கலைஞர்களும் இந்த வண்டியை யூஸ் பண்ணுங்க. நம்ம பேக்கை வைக்க, ஸ்பின்னரை வைக்க எல்லாத்துக்கும் நிறைய இடம் இருக்குது. இந்த ஸ்கூக்கெல்லாம் வச்சுருக்காங்க, சைடில் ஸ்டாண்டெல்லாம் மாட்டிக்கலாம். நிறைய சொல்லிட்டேன், பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். லூனா லூனா கஸ்டமர்ஸ் வந்து இந்த லூனா பார்க்க வந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ் 2 பேர் லூனா வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லூனாவில் வந்து இவர் சார்ஜ் போட்டு வச்சுருக்காங்க, அதையும் பார்க்குறோம். இங்கே பாருங்க, சார்ஜ் போட்டிருக்காங்க. இதுதான் சார்ஜர். இதை வந்து அதில் மாட்டிக்கிறாரு, சார்ஜ் அதில் போடுறாரு, அதில் மாட்டி சார்ஜ் போட்டுக்கிறாரு. வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ ஓடி இருக்கு சார்ஜ். அதே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா அப்போதான் டிஸ்பிளேவே ஆன் ஆகும். இப்போ எடுத்து 2 பிரேக்கை ஆன் பண்ணோம்னா வண்டி ரெடினா ஆகும், வண்டி ஓட ஆகும். வண்டி இது பேட்டரிக்குமே சரி, மோட்டருக்குமே சரி 3 இயர்ஸ் வாரண்டி. நம்மள்கிட்ட எல்லாமே 6 சுவிட்சு, 3 சுவிட்சு, 3 சுவிட்சு, 1 2 3 உண்டு. சரி, பிராண்டு வந்து கைனெட்டிக் கிரீன் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ டிஸ்பிளேல இருக்கு, அப்படியே கஸ்டமர் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் கம்பெனியோட மேனேஜர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவர் தான் கம்பெனியோட மேனேஜர் அப்படியே பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் செக்ஷன், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வண்டியை பற்றி இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து கைனெட்டிக் கிரீனோட ஷோரூம். இது சின்ன ஷோரூம் தான், ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஒரு வண்டி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, அதான் முதல்ல காமிச்சிட்டேன். இந்த வண்டி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, அதான் காமிச்சேன். இதுதான் சார்ஜர். இது நம்ம இப்போ இந்த கைனெட்டிக் கிரீன் இருக்குல்ல, லூனா, அதோட ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு இருக்கோம். சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த ஸ்கூட்டரை கலட்டி அதை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.